நல்லா சிரிங்க. பத்தல இன்னும் கொஞ்சம். Hi friends, I am Geeta. இன்னைக்கு நம்ம கூட தங்கராஜ் சார், அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 67 வயசு ஆகுது. அவர் ரிமூவபிள் டென்ச்சர்ஸ் போட்டிருந்தாரு பல வருஷமா. அதால அவர் வந்து சிரிக்க மாட்டாரா, சரியா சாப்பிடவும் முடியாது அவரால். பட் இத்தனை நாள் ஏன் கடத்தாருன்னா அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருந்துதான். பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு வீட்டுக்காக உழைச்சாருன்னு சொன்னார். பட் இப்போ எனக்காக நான் யோசிக்கிறேன் மேடம், என்னால் சிரிக்கவும் முடியல, சரியாக சாப்பிடவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு தான், ஃபுல் மவுத் வீடியோ பார்த்துட்டு வந்தார். அவருக்கு நிறைய கன்சல்டேஷன் கூட நாங்கள் எதுவும் பண்ணலை, எல்லாமே பார்த்துட்டேன் மேடம், காசு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அவர் ஃபோட்டோஸ் எடுக்கும் போது சொன்னார், இதெல்லாம் வீடியோவில் போட்டுடாதீங்கன்னு சொன்னார். ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்க நினைக்கிறேன், எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து வீடியோஸு ஃபோட்டோஸ் நாங்கள் போட மாட்டோம். இப்போ இந்த மாதிரி பேஷண்ட்டு வில்லிங் ஓகே எங்கள் கூட உட்காந்து பேசினா மட்டும்தான் அவங்களோட பெர்மிஷன் எடுத்து தான் நாங்கள் பண்ணுவோம். இப்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னார். இப்போ முடித்த உடனே நான் அவங்க கூட உட்காந்து பேசுகிறேன்ட்டு அவராக வந்தார். ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக வந்து அவர் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருந்தார் காசு பேங்க்கில், அதுதான் எடுத்துகிட்டு வந்து பண்ணார். அவர் சொன்ன ஒரே ஒரு இது வந்து, எனக்கு நல்லா சிரிக்கணும், 4 பேருக்கு நல்லா தைரியமாக பேசணும், நல்லா சாப்பிட்ணுன்னு சொன்னார். இப்போ அவருக்கு ஃபுல் மவுத் பண்ணியிருக்கோம், எல்லாம் பல்ல எடுத்துகிட்டு 4 நாள் பல்ல கொடுத்துருக்கோம். நாங்கள் சொல்லுவோம், பல்லு வந்து நமக்கு பழகிற வரைக்கும் தனியாக உட்காந்து புக்ஸ் மாதிரி கொஞ்சம் சத்தமாக படிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து அந்த நாக்கு வந்து புதுசாக வந்த பல்லுக்கு வந்து அடெக்ட் ஆகணும், அதனால தான். பட் அவர் என்ன சொன்னார், நான் எந்த புக்கும் படிக்கலை மேடம், எல்லாருக்கிட்டும் நார்மலாக பேசினா யாருமே கண்டுபிடிக்கல, நல்லா இருந்தது, நல்லா சாப்பிட்றேன் நானுன்னு சொன்னார். இன்றைக்கி செக்கப் வந்திருக்காங்க, வாங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சார் சொல்லுங்கள் சார். நான் வந்து எனக்கு வயசு 67 ஆகுது. பல நாளாக பல் வந்து 10 வருஷத்துக்கு முன்னே ஒரு பல் முன்னால் விழுந்துருச்சு. அதை நான் எடுத்து பிளாஸ்டிக் பல் போட்டிருந்தேன். 10 வருஷமாக அந்த பல் வச்சுக்கிட்டே இருந்தேன். அடுத்து அது பக்கத்தில் ஒரு 2 பல் வந்து அசைஞ்சிக்கிட்டு ரொம்ப வலி உண்டாச்சு. ஆனால் 2 வாரமாக மெடிக்கலில் மாத்திரை எல்லாம் வாங்கி போட்டேன், கேட்கல. கடைக்கு நம்ம வாழ்க்கையில் உழைச்சி என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். இவங்க யூடியூப்பில் பார்த்து அம்மா கீதா அம்மா டாக்டர், அப்போ இங்கே வந்து கேட்டு விவரங்கள்லாம் கேட்டேன். ரூபா 3 லட்சம் அப்படின்னு இதெல்லாம் சொன்னாங்க. எனக்கு நான் இந்த ஒரு பல் விழுந்ததுலேருந்து இன்னொரு பல்லும் சைடில் விழுந்துச்சு. அதனால் அதை வந்து யார்கிட்டையும் பேசுறதுக்கோ, ரொம்ப வீட்டிலேயே பையன்கிட்ட பேசவோ பேத்தியாட்ட பேசவோ யார்கிட்ட பேசுறதுக்குமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு கீழ் உள்ள பல் பாதி தேஞ்சு வச்சு அந்த கரை பிடிச்சிருந்துச்சு. மேவரிசையில்னா 4-5 பல் விழுந்துருச்சு. அப்போ எனக்கு ஒரு முடிவு என்னதான்னு நானாக யோசனை பண்ணி பார்த்தேன். என் வாழ்நாளிலே கொஞ்சம் பணம் நான் சம்பாதிச்சு பேங்கில் போட்டு வச்சுருந்தேன். எனக்கு வந்து வேறு பணம் கிடையாது, உழைச்சது தான். அதனால் வந்து எப்படியும் நம்ம நிம்மதியான ஒரு இதுக்கு வாழ்க்கைக்கு போகணும்னு அம்மா வந்து கன்சல்ட் பண்ணேன். இந்த ப்ராப்ளம் எல்லாம் செய்யுங்க. நான் எதுவும் வலி இருக்குமோ அப்படின்னு நான் ஒரு வாரம் தூக்கம் இல்லாமல் கூட இருந்தேன். பல் பிடுங்கையில் வலி இருக்குமோ அப்படின்னு நினச்சி. ஆனால் டென்ஷன்லேயே தான் இருந்தேன். அவங்க வந்து கேட்டேன், எந்த ப்ராப்ளம் இல்லை, வலியெல்லாம் உங்களுக்கு இராதே, நீங்கள் வாங்க க்ளீன் அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் வந்து சொல்லி அவங்கள்ட்ட எல்லாம் எழுதி கொடுத்து சரியம்மா அப்படின்ட்டு இங்கே வந்தேன். குறிப்பிட்ட அவங்க வர சொன்னாங்க. அந்த அன்றைக்கி வந்து பார்த்தேன், வந்து ஊசியை போட்டு எல்லாம் பிடுங்கினாங்க. எந்த விதமான வலியும் எனக்கு வலி இல்லை. அடுத்து மறுநாளே வந்து அளவு கொடுக்க வாங்கினாங்க. மறுநாள் வந்து அளவு கொடுத்தேன். 3வது நாள் பார்த்துட்டு 4வது நாள் பல் மாட்டிடுவோம் வாங்கினாங்க. பல் மாட்டி விட்டாங்க. மாட்டுற அன்னைக்கு கூட நீங்கள் பேப்பர் படிங்க, அது செய்யுங்க, தனியாக இருந்து பேசி பாருங்கள் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சரிம்மா அப்படின்ட்டு நான் என் பல்லெல்லாம் மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு போனேன். நான் எதுவுமே எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி இப்போ எனக்கு பல் மாட்டினப்பறம் எனக்கு கண்ணாடியில் பார்க்க எனக்கே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாகி போச்சு. அவங்க பிடுங்குற அன்னைக்கும் வலி இல்லை. அடுத்து இந்த பல் மாட்டிக்கிட்டு போன அப்புறம் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு கண்ணாடியில் பார்த்தா எல்லாமே நல்லா தெளிவாக இருந்துச்சு. அப்போ எப்படி சாப்பிட்லாமா, உடனே சாப்பிட்லாமா அப்படின்னா, நீங்கள் 1 ஹவர் கழிச்சு சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நான் கடையில் சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பிட்டேன். கொஞ்சம் 2 வாய் சாப்பிடையில் ஒரு மாதிரி இருந்துச்சு, பரவாயில்ல இருந்துச்சு. அப்புறம் இப்போ 3 நாளாக சாப்பிட்டு இருக்கேன், நார்மலாகிடுச்சு. எல்லாத்தையும் நார்மலாக பேசிக்கிட்டேன். யாருமே எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியும், நல்லா இருந்துச்சு, பயமும் இல்லை.
எனக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என் வாழ்நாளில் பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்தான். பணம் சம்பாதிக்கிறதுனால அவங்க சேவை வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதாக எனக்கு கருதுது. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிப்பா.